வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கனமழைக்கு அடித்து செல்லப்பட்ட ஜீவானந்தபுரம் ஐயப்பன் உடல் 42 மணி நேரத்திற்கு பிறகு ட்ரோன் கேமரா உதவியால் மறைமலை அடிகள் சாலை ஆட்டுப்பட்டி பாலத்தின் அருகே அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு 9 மணி முதல் 2 மணி நேரத்திற்கும் புதுச்சேரி முழுவதும் கனமழை பெய்தது. இதனால் சாலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அன்றைய இரவு மட்டும் 15 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இந்த மழை வெள்ளத்தில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மேட்டு பகுதியான ஜீவானந்தபுரத்தில் மழை வெள்ளம் தாழ்வான பகுதியான தட்டாஞ்சாவடி ஓடை வழியாக கொக்கு பார்க் பாலத்தை கடந்து சென்றது. அப்பொழுது சாலை வாசலில் வைத்துள்ள இருசக்கர வாகனத்தை எடுக்க சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் வெள்ள நீரில் இழுத்து செல்லப்பட்டார். அவர் காப்பாற்ற சென்ற 2 பேர் உட்பட 3 பேரும் ஓடை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். அப்பகுதியைச் சேர்ந்தவர் விரைந்து செயல்பட்டு இருவரை மீட்ட நிலையில் ஐயப்பன் மட்டும் அடித்து செல்லப்பட்டார். நள்ளிரவையும் கடந்து தட்டாஞ்சாவடி மற்றும் கொக்கு பார்க் பகுதியில் அவரை தேடும் பணி நடைபெற்றது. தகவல் அறிந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அங்கு வந்து தேடும் பணியை பார்வையிட்டார். இருப்பினும் அவர் கிடைக்கவில்லை. தொடர்ந்து நேற்று நள்ளிரவு வரை கடலுக்கு செல்லும் அனைத்து வாய்க்கால், பாலம் என தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகின்றது. 3வது நாளாக இன்று தேடுதல் பணி நடைபெற்றது. குறிப்பாக பறக்கும் கேமராவை கொண்டு 5 கிலோமீட்டர் தூரம் ஆற்று பாலம் முதல் கடல் வரை ஐயப்பனின் உடலை தேடினார்கள். உப்பளம் துறைமுக பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெற்ற நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு மறைமலை அடிகள் சாலை ஆட்டுப்பட்டி பாலத்தின் அருகே அவரது உடல் கேமரா உதவியால் அடையாளம் காணப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது. கனமழைக்கு அடித்து செல்லப்பட்ட ஜீவானந்தபுரம் ஐயப்பன் உடல் 42 மணி நேரத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் 77ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்ற ஆண்டு நடைபெற்ற அனைவரின் இல்லங்களிலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி உத்தரவின் பேரில் இந்த ஆண்டு புதுச்சேரி பயிற்சி காவல் நிலைய காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அறிவுறுத்தலின்படி ஆய்வாளர்கள் ரகுபதி மற்றும் பங்கஜம் தலைமையில் பயிற்சி காவலர்கள் தேசிய கொடி ஏந்தி அனைவரும் இல்லங்களிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று புதுச்சேரி முழுவதும் அணிவகுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை புதுச்சேரி காவல்துறை ஐஜி அஜய்குமார் சிங் IPS அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக அரசு அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது புதுச்சேரியை போதையில்லா மாநிலமாக மாற்ற உறுதியான முடிவை எடுப்போம். எனது நாட்டை போதையில்லா நாடாக மாற்ற என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஔவையார் அரசு பெண்கள் கல்லூரியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் அரசு கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 9வது நாளான இன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை. இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீரானது கடந்த மாதம் திறக்கப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி கல்லணையில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று காலை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கடமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட எல்லையான நல்லம்பல் பகுதிக்கு வந்து சேர்ந்தது காவிரி நீர்.
இதையடுத்து காரைக்கால் நல்லம்பன் நூலாறு சற்றஸ்க்கு வந்த காவிரி நீரை கடைமடை குறுவை பாசனத்திற்காக திறந்துவிட்டது. அப்பொழுது சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நெல்மணி நவதானியங்கள் மற்றும் மலர் தூவி விவசாயிகள் வரவேற்றனர். காவிரி நீரானது திருநள்ளாறு, சேத்தூர், தேன்னங்குடி, அத்திப்படுகை, அகலங்கண் உள்ளிட்ட சுற்றுவட்டார விவசாய பகுதிகளுக்கு சென்று இறுதியாக கடலை அடையும். 400 கன அடி காரைக்கால் பகுதிக்கு காவிரி நீர் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வாய்க்கால்கள் தூர அமைப்படாத காரணத்தினால் காவிரி நீரானது நேரடியாக கடலை சென்று அடைகின்றது. இதனை கண்டு விவசாயிகள் மனம் நொந்து காவிரி நீரில் இறங்கி கதறி தங்களது குறைகளை தெரிவித்தனர். காவிரி நீர் வரவில்லை என்று கூறும் புதுச்சேரி அரசு நீரை பாதுகாத்து வைக்க வழி செய்யாத காரணத்தினால் நேரடியாக கடலுக்கு சென்று சேருகின்றது என்று விவசாயிகள் கதறினர். புதுச்சேரி மாநிலம் மாஹிமில் உள்ள ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 4 ஆண்டுகள் மருத்துவம் பயின்று 5ஆம் ஆண்டில் 1 வருட பயிற்சி அளிக்கப்படுவது வழக்கம். அந்த பயிற்சி காலத்திற்கு அம்மாணவர்களுக்கு ரூபாய் 5000 ஊக்கத்தொகை அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் MBBS பயிற்சி பெறும் மருத்துவ மாணவர்களுக்கு ரூபாய் 20000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதனால் ஆயுர்வேத மருத்துவ மாணவர்கள் தங்களுக்கும் ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். இதனிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற நமது முதல்வர் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது ஆயுர்வேத பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை ரூபாய் 20000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் 2 ஆண்டு ஆகியும் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் பயிற்சி மாணவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் போராட்டம் நடத்தினர். ஆனால் இதுவரை அரசு அந்த மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்கவில்லை. மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 5000 ஊக்கத்தொகையும் மாதம் வழங்காமல் 5 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுகின்றது. ஆகவே ஆயுர்வேத மருத்துவ மாணவர்களுக்கு உயர்த்தி வழங்குவதாக அறிவித்த ரூபாய் 20000 ஊக்கத்தொகையை முதல்வர் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக இந்த அவையில் உறுதியளிக்க வேண்டும் என்று சிவா அவர்கள் தெரிவித்தார். காரைக்கால் H&R ஜான்சன் தொழிலாளர் நலச்சங்கத்தின் வெள்ளி விழாவினை INTUC புதுச்சேரி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் கடந்த 25 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வரும் H&R ஜான்சன் தொழிலாளர் நலச்சங்கம் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே தொழிற்சாலையுடன் இணக்கமாக செயல்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்து தொழிற்சங்கத்தை நல்ல முறையில் இயக்கி 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை வெள்ளி விழாவாக கொண்டாடினர். வெள்ளி விழாவினை புதுச்சேரி மாநில INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. மேலும் கௌரவ தலைவர் கணேஷ்குமார் முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன், தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார், செயலாளர் பாலமுருகன், இணை செயலர் சிவகுமார், மேலும் புதுவையில் இருந்து வந்த INTUC மாநில நிர்வாகிகள், இணைப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், தொழிற்சங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். கதர் வாரிய ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கதர்வாரி நிர்வாகம் உரிய காரணமின்றி 6 கதர்வாரி ஊழியர்களை பழிவாங்கும் நோக்கோடு பணியிடம் நீக்கம் செய்ததை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கடந்த ஓராண்டு காலமாக வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்கிக் கொடுக்காமல் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சிறப்பாக செயல்பட்டு வந்த காரைக்கால் மாஹே பிராந்தியத்தின் காதி பந்தார்களுக்கு சீல் வைத்துள்ளனர். காதி பந்தார்களுக்கு தேவையான விற்பனை பொருட்களை கொள்முதல் செய்யாமல் இருப்பது, வாரியத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அல்லது இறந்துவிட்ட ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் சேர வேண்டிய பண பலன்களை உடனடியாக வழங்காமல் இழுத்தடிப்பது, வாரிய ஊழியர்களின் சம்பளத்திற்கான போதிய நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட போதிலும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலதாமதம் செய்வது, வாரிய ஊழியர்களுக்கு காலத்தோடு கிடைக்க வேண்டிய MACP 7வது CPU ப்ரமோஷன் ஆகியவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்தாதது, ஊழியர்களை தேவையின்றி இடமாறுதல் செய்து வருவது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி அரசு உடனடியாக தலையிட்டு CEO நரேந்திரனை இடமாற்றம் செய்து கதர் வாரியத்திற்கு நல்ல ஒரு தலைமை செயல் அதிகாரியை நியமித்து வாரிய வளர்ச்சிக்கும் ஊழியர்களின் நலனுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூட்டு போராட்டக் குழு அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.